எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக்டர் மரியம் மிராடிங்கிற ஒரு பெரிய இணைய நிபுணரோட ஒரு முக்கியமான பதிவை பத்தி தான் அலச போறோம். இணையத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. சரி வாங்க, அந்த பதிவுல அப்படி என்னதான் இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், என்ன இது? உள்ளடக்கம் கிடைக்கவில்லைன்னு வருது. டாக்டர் மிராடியோட பதிவை காணோம். என்னாச்சு? இது ஏதாச்சும் டெக்னிக்கல் பிரச்சனையா இல்ல வேற எதனா காரணமா? ரொம்பவே விசித்திரமா இருக்கே. நாம் ஒரு பெரிய அலசலை எதிர்பார்த்தா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய புதிர். அந்த பதிவு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இந்த அடிக்குறிப்பு மட்டும்தான் இருக்கு. அபவுட், காப்பிரைட், டேர்ம்ஸ், பிரைவசி, இதெல்லாம் நம்ம வழக்கமா ஒரு செகண்ட் கூட பார்க்காம வேகமா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற வார்த்தைகள். ஆனா ஒருவேளை டாக்டர் மிராடி சொல்ல வந்த உண்மையான செய்தியே இதுதானோ? இந்த சின்ன எழுத்துக்களுக்குள்ளதான் இணையத்தோட பெரிய ரகசியங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கோ? சரி வாங்க, இது ஒரு துப்பறியற வேலையா பார்க்கலாம். இந்த அடிக்குறிப்புல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா வார்த்தைகள் இல்ல. அது இந்த முழு பிளாட்ஃபார்மும் எப்படி வேலை செய்து, அதுக்கு எது முக்கியம்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான க்ளூ. நம்மளோட விசாரணை இப்போ இங்கிருந்து தான் தொடங்குது. நம்மளோட முதல் தடயம் காப்பிரைட், அதாவது பதிப்புரிமை. இது ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட உழைப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இதே வார்த்தை தான் இந்த பிளாட்ஃபார்முக்கும் அது மேல இருக்கிற எல்லா கண்டென்ட் மேலேயும் ஒரு விதமான கட்டுப்பாட்டையும் உரிமையையும் கொடுக்குது. உதாரணத்துக்கு, இந்த பிளாட்ஃபார்மோட அடிக்குறிப்புல CO 2026 கூகுள் LLCன்னு போட்டிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் கிரியேட்டருக்கு அவங்க கண்டென்ட் மேல உரிமை இருந்தாலும், இந்த தளம், அதோட டெக்னாலஜி, அதோட டிசைனு எல்லாத்துக்கும் நாங்க தான் ஓனர்னு ஆணித்தரமா சொல்லுது. இது கிரியேட்டருக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவுல இருக்கிற அதிகாரத்தை தீர்மானிக்குது. அடுத்தது விதிமுறைகள், அதாவது டேர்ம்ஸ். இத இந்த பிளாட்ஃபார்மோட அரசியலமைப்பு சட்டம்னு கூட சொல்லலாம். பார்வையாளர்களான நாம, டாக்டர் மிராடி மாதிரி கிரியேட்டர்ஸ், விளம்பரம் பண்றவங்கன்னு எல்லாரும் இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவங்க தான். எந்த ஒரு விளையாட்டுல ஜெயிக்கணும்னாலும் முதல்ல அதோட ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்புறம் தனி உரிமை, அதாவது பிரைவசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்மை நாம இலவசமா பயன்படுத்துறதுக்கு நாம கொடுக்கற விலை நம்மளோட டேட்டா தான். என்ன தகவல்களை நாம கொடுக்கறோம், அதுக்கு பதிலா என்ன சேவையை நாம வாங்கிக்கிறோன்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பிரைவசி பாலிசி. ஓகே, இதுவரைக்கும் நம்ம இந்த பிளாட்ஃபார்மோட சட்டத்திட்டங்களை பத்தி பார்த்தோம். இனி இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுக்கான தடயங்களும் அந்த அடிக்குறிப்பிலேயே தான் இருக்கு. இந்த விதிகளையெல்லாம் செயல்படுத்துற அந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். அந்த ஹவ் யூடியூப் ஒர்க்ஸ்ங்கிற சின்ன லிங்க்குக்கு பின்னால ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிரியேட்டர் வீடியோவை அப்லோட் பண்றாரு. பிளாட்ஃபார்ம் அதை ஸ்கேன் பண்ணி இது என்ன மாதிரியான கண்டென்ட்னு பிரிக்குது. அப்புறம் அதை சரியான ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்மளோட டேட்டா சேகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அடிக்குறிப்புல கிரியேட்டர்ஸ், அட்வர்டைசர்ஸ், டெவலப்பர்ஸ்னு சில வார்த்தைகள் இருந்ததை கவனிச்சிங்களா? இது என்ன சொல்லுதுன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வெறும் வீடியோகளை பார்க்குற இடம் மட்டும் இல்ல. இது கிரியேட்டர்ஸ், விளம்பரதாரர்கள், டெவலப்பர்ஸ்னு பல பேரையும் ஒரே நேரத்துல திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ். பார்வையாளர்களாகிய நாமளும் இதுல ஒரு பங்குதாரர், அவ்வளவுதான். சரி, இந்த விதிகள் எல்லாம் நாம பார்க்குற கண்டென்ட்டை எப்படி பாதிக்குது? இங்கதான் ஒரு கிரியேட்டரோட சுதந்திரத்துக்கும் பிளாட்ஃபார்மோட கட்டுப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பதிவு ஏன் இருக்கு, இன்னொன்னு ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கான பதில் இங்கதான் இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு கிரியேட்டரோட நோக்கம் ஒரு செய்தியோ, ஒரு கலையோ, இல்ல ஒரு ஐடியாவையோ மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. ஆனா பிளாட்ஃபார்மோட நோக்கம் என்ன? அதோட ரூல்ஸ், பாலிசி, பிசினஸ் மாடலுக்கு ஏத்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது. ஒருவேளை டாக்டர் மிராடியோட பதிவு இந்த பிளாட்ஃபார்மோட விதிமுறைகளை ஏதோ ஒரு விதத்துல மீறியதால தான் அது இப்ப காணாம போயிருக்கலாம் இல்லையா? அதாவது, நம்ம டெய்லி பார்க்கற, லைக் பண்ற, கமெண்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும், ஒவ்வொரு போஸ்டும் நாம கண்டுக்காம விடுற அந்த டேர்ம்ஸ், பாலிசி அண்ட் சேஃப்டிங்கிற கண்ணுக்கு தெரியாத சுவர்களுக்குள்ளதான் நடக்குது. இந்த விதிகள் தான் எது வைரல் ஆகும், எது முடக்கப்படும் அன்றதா முடிவு பண்ணுது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த போரான விஷயங்கள் தான் உங்களுடைய டெய்லி டிஜிட்டல் லைஃபை நேரடியா பாதிக்குது. இது வெறும் தத்துவம் இல்ல, இதுதான் நடைமுறை. எப்படின்னு பார்க்கலாமா? நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த சின்ன எழுத்துக்கள் வெறும் சட்டரீதியான சம்பிரதாயங்கள் இல்ல. அது நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம். இத புரிஞ்சுக்கிறது தான் இந்த காலத்துக்கான உண்மையான டிஜிட்டல் கல்வி அறிவு. பாருங்க, நாம காணாம போன ஒரு போஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு முழு டிஜிட்டல் உலகத்தோட சட்டத்தையே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி.
நீங்க தினமும் யூஸ் பண்ற உங்க ஃபேவரட் சோஷியல் மீடியா ஆப்போட அடிக்குறிப்புல என்னென்ன மறைக்கப்பட்ட விதிகள் இருக்கு. அடுத்த தடவை அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு நிமிஷம் அந்த அடிக்குறிப்பை பாருங்க. நீங்க கண்டுபிடிக்கிற விஷயம் உங்களே ஆச்சரியப்படுத்தலாம்.